நறுச்சு நறுச்சுன்னு இல்லாமல் மாவாக இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கி சாப்பிடும்போது தெரியும் இந்த கிழங்கு. பனங்கிழங்கு வந்து மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்காதுன்னா வந்து சாப்பிடுவேன். ஆனால் வந்து ரொம்ப வந்து சாப்பிட்டே இருக்கும்போது தோணாது. ஆனால் இந்த மாதிரி கிழங்கு பார்க்கும்போது சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். பனங்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். இது தமிழ்நாட்டிலேருந்து வாங்கின கிழங்கு தான். மேல்மந்தங்கிற ஊரில் வாங்கினா அங்கே வாங்கும்போது சொன்னாங்க இது சிந்தாமணி கிழங்கு, பனங்கிழங்கு எப்படி சாப்பிட்டுக்க மாட்டீங்க, வாங்கி சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. போன வருஷம் போகும்போது இந்த மாதிரி தான் கிழங்கு வாங்கியிருந்தேன். இந்த வருஷமும் இந்த மாதிரி தான். நார்மலாக எல்லாமே கிழங்கு பனங்கிழங்கு வாங்கும்போது மஞ்சள் போட்டு வைப்போம். கிழங்கு மஞ்சள் வைக்கணும். ஆனால் இது வந்து நேச்சுரலாகவே கிழங்கு வந்து எப்படி டார்க் கலரில் சிந்தாமணி கலரில் பார்த்தீங்களா, இதுதான் இந்த கிழங்கோட டேஸ்ட்டே. அந்த அந்த பனங்கிழங்கு விற்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்னாங்க வாங்கும்போது சொன்னாங்க நீங்கள் வாங்கி வச்சு பாருங்கள், நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் வரும்போது இங்கே தான் வந்து வாங்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கிழங்கு மஞ்சள் போட்ட மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மஞ்சள் போடல, வெறும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். திருவண்ணாமலத்தில் இந்த மாதிரிலாம் பனங்கிழங்கு கிடைக்காது. தமிழ்நாட்டுக்கு எப்போ போனாலும் இந்த பனங்கிழங்கு, மக்காச்சோளம் இந்த மாதிரி உள்ள தின்பண்டங்கள் தான் நான் நிறைய வாங்கிட்டுருவேன். இப்போ போகும்போது அதான் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அது இந்த ஊர் வந்து எங்கே கிடைக்குன்னா மேல்மந்தை, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். மற்ற மாவட்டத்தில் கிடைக்குமான்னு தெரில. ஆனால் இது வந்து வித்தியாசமான டேஸ்ட், வித்தியாசமான கலர். இதுதான் இன்றைக்கி என் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு. பனங்கிழங்கு, சிந்தாமணி கிழங்குன்னு சொன்னாங்க, அந்த கிழங்கு தான் இது.